எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷன். என் ஊர் சென்னை. நான் ஒரு 3rd இயர் ஸ்டூடெண்ட். என்னோட பிடெக் டிகிரியை நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு NxtWaveல இருந்து நான் 2nd இயர் படிக்கும்போது ஒரு ஓரியன்டேஷன் செஷனுக்காக இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த செஷன் அட்டென்ட் பண்ணி NxtWave பற்றி விவரமாக தெரிஞ்சு அதுக்கடுத்து விசாரித்து நான் ஒரு வருஷம் முன்னாடி சேர்ந்தேன். நான் ஒரு ECE ஸ்டூடெண்ட். இருந்தாலும் நான் கோடிங் கற்றுக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஒன்று, எனக்கு தனிப்பட்ட விருப்பம் இருந்த காரணத்தினால. 2வது, ECEக்குமே சிறிதளவு கோடிங் நாலேஜ் தேவைன்ற காரணத்தினாலையும். 3வது, நான் மல்டி டிசிப்ளினரியாக ஆகணுன்ற காரணத்தினாலையும். இப்போ மல்டி டிசிப்ளினரினா என்னோட டிசிப்ளின் வந்துட்டு ECE. அதே போல் பல கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட டிசிப்ளின்ஸ்க்கு கோடிங் தான் வந்துட்டு ஃபவுண்டேஷன். அதை கற்றுக்கிறதுனால வெளியே நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. 4வது, ரேஞ்ச். இப்போது நான் ECE டிபார்ட்மெண்ட் மட்டுமே சார்ந்து வெளியே போனால் எனக்கு கிடைக்கிற வேலைங்களும் கம்மி, வேலை கிடைக்குன்ற வாய்ப்பு கம்மி. ஆனால் இதே எனக்கு கோடிங்கும் தெரியும், ஆனால் நான் ECE ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் சொல்லி வெளியே போனால் என்னோட டிபார்ட்மெண்ட்லேயே சரி இல்லை வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் வேலைங்களுக்குமே எனக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி. இதுதான் என்னோட காரணம். நான் NxtWave கூட ஒரு வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் படித்த இந்த ஒரு வருஷத்தில் என்னோட பக்கத்தில் இருந்தும் NxtWave பக்கத்தில் இருந்தும் நான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கவனித்தேன். என்னோட பக்கத்தில் இருந்து எனக்கு தெரியாத கோடிங் லாங்குவேஜஸ்லாம் நான் கற்றுக்கிட்டேன். தெரிஞ்ச கோடிங் லாங்குவேஜ்லேயும் இருந்த நாலேஜ் கேப்ஸையும் நான் கிளியர் பண்ணிட்டேன். NxtWave பக்கத்தில் நான் வந்த புதுசில் அவங்க நிறைய கோர்சஸோட வீடியோஸ், அசைன்மெண்ட்ஸ், அப்புறம் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் தான் ஆஃபர் பண்ணாங்க. ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் அது மட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பத்தாது, இன்னும் நிறைய தேவைன்றதை புரிஞ்சுட்டு எங்களுக்காக எங்களோட பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறதுக்காக கோர்சஸ் ஆஃபர் பண்ணாங்க. எங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும் கோர்சஸ் ஆஃபர் பண்ணாங்க. எங்களுக்கு வெளி உலக நாலேஜ் தெரியணும், வெளியே இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, ஒரு எம்ப்ளாயி கிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஒரு ஸ்டூடெண்ட் டு எம்ப்ளாயி ஆக போகிறாங்க, அப்புறமா என்னென்ன நாலேஜ் ஸ்கில்ஸ் இருந்தால் ஒரு இண்டஸ்ட்ரியில் சர்வைவ் பண்ணலாம், இது போல் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்களுக்கு பாட்காஸ்ட் செஷன்ஸ் நடத்தினாங்க. அதை தாண்டி எங்களுக்கு இந்த 4.2 இண்டஸ்ட்ரியோட டெக்னாலஜிஸ், அப்புறமா கோர்சஸ் இதோட பழகிறதுக்காக எங்களுக்கு நிறைய பர்சனலைஸ்ட் ஆக்டிவிட்டீஸும் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் என்னோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்.